அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, குரங்கு பெடல் அப்படிங்கிற ஒரு படத்துல இசையமைப்பாளர் ஜிப்ரான் ஒரு இஸ்லாமியர் இந்து மதத்திற்கு திரும்பவும் மாறிவிட்டார். அதை அவரே அந்த பேட்டியில சொல்றார். அந்த பேட்டியில என்ன சொல்றார் அப்படின்னா, அப்படி இருக்கும்போது டக்குன்னு இந்த படம் எனக்கு பர்சனலி ஒரு கனெக்டும் இருந்துச்சு. இஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு பட் லாஸ்ட் 3 இயர்ஸா 3-4 இயர்ஸா லைக் மறுபடியும் ஹிந்துசம் மறுபடியும் வந்தீங்களா? ரிவர்டட் பேக் இஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு பட் லாஸ்ட் 3 இயர்ஸா 3-4 இயர்ஸா லைக் மறுபடியும் ஹிந்துசம் மறுபடியும் வந்தீங்களா? ரிவர்டட் பேக் ஓகே மறுபடியும் லீகலியும் எல்லாமே டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது டக்குன்னு இந்த படம் எனக்கு பர்சனலி ஒரு கனெக்டும் இருந்துச்சு. நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன். ஸோ அப்போ ஓகே அப்பா பேரும் சேர்த்து எனக்கு இந்த படமும் அது ஒரு இதாக இருந்துச்சு. ஸோ தென் சரி இதுல இருந்து ஒரு புது ஃபேஸா இருக்கட்டும். ஓகே 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 சார். அப்போட முழு பேர் என்ன சார்? அப்போ பேரு கணேஷ் பாலாஜி வைபவ். ஓகே, வைபோதான்றது நமக்கு புதுசா இருந்தது, ஸோ அதனால கேட்குறேன். இல்லை அவரு அது அப்படின்னா அவேக்கனிங். நான் ஏற்கனவே இந்து மதத்துல இருந்து இஸ்லாத்துக்கு மாறிட்டேன். இப்ப நான் திரும்பவும் அந்த பேட்டியில சொன்னுடைய சாராம்சம், இவர் ஏற்கனவே எந்த மதமா இருந்தாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனா இந்த ஜிப்ரான்னு பேரு முஸ்லீம் மதத்துல இருந்து நான் பேரையும் மாத்திட்டேன், சட்ட ரீதியாகவும் என்னுடைய பெயர்களையும் நான் மதமும் மாறிட்டேன், பேரையும் மாத்திட்டேன், சட்ட ரீதியாகவும் நான் மாத்திக்கிட்டேன். அப்ப நான் மீண்டும், அதாவது அவர் சொல்லும் போது என்னன்னா, மீண்டும் நம் இந்து மதத்திற்கே நான் மாறிவிட்டேன், இஸ்லாத்தை தான் ஃபாலோ பண்ணேன். இப்ப சில வருடங்களாக நான் என்ன பண்றேன்னா இந்து மதத்துக்கே மாறுறேன். அப்ப ஏற்கனவே இந்து மதத்திலிருந்து நான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு கருத்தும் அதில் வருது. திரும்பவும் நான் இஸ்லாத்துல இருந்து இந்து மதத்துக்கு போயிட்டேன், அந்த கருத்தை வச்சுதான் அதை விளங்க முடியுது. அப்ப இந்த மாதிரியான ஒரு கருத்துக்கள் வரவும் இதை வைரலாக எடுத்து என்ன செய்யறாங்கன்னாக்கா, பார்த்தீர்களா, ஏன்னா மற்ற ஒரு கிறிஸ்தவர் இந்து மதத்துக்கு போயிட்டாருன்னு வைங்களேன், அதை பிரபலமா பரப்ப மாட்டாங்க. இந்து மதத்துல இருந்து இஸ்லாத்துக்கு இஸ்லாத்துல மறுபடியும் நாங்கள் இந்து மதத்துக்கே போயிட்டோம்னு அவர் சொல்றாருல, இதை அவங்க விரும்புறது அதானே. பாஜக சன் பரிவார கும்பல் கருவா பசி தாய் மதம் திரும்புங்கள்ட்டு ஒரு ப்ரோக்ராம் நடத்துனாங்களா இல்லையா, அதுல இந்துக்கள் இந்து மதத்துக்கு யாரெல்லாம் அது இந்து மதத்துல மாறினா நீ எதுல கொண்டே வைப்ப அப்படின்னு இந்து சொந்தங்களே கேட்குறாங்க. நாங்க இந்து மதத்துல இருக்கோம்னு சொல்ற, நாங்க இந்துல இருந்து நாங்க இஸ்லாத்துக்கு மாறுறோம். இப்ப இஸ்லாத்துல இருந்து இந்து மதத்துக்கு மாறினா என்ன எதுல வைப்ப? நாங்களை சத்திரியர்ல வைப்பியா, சூத்திரர்ல வைப்பியா, பிராமணர்ல வைப்பியா? இல்ல பிராமணர்கள் தான் ஏத்துக்குருவாங்களா? நாங்க ஒரு சாதி விட்டு சாதி மாறினால ஏத்துக்கிற மாட்டாங்களே, அதனாலதானே நாங்க இஸ்லாத்துக்கு போறோம் என்று சொல்லி அறிவுபூர்வமா கேள்வி கேட்கிறாங்க. சாறை சாறையாக இனிப்பை நோக்கி எறும்புகள் கொண்டிருப்பது போல் இஸ்லாத்தை நோக்கி உலகத்துல கம்யூனிஸ்ட் நாடு நுழைய முடியாத சைனாவிலேயே இஸ்லாம் நுழைந்து சாறை சாறையாக நார்த்திகர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். என்ன இங்கிருந்து ஒண்ணு வெளியில போயிருச்சு அப்படின்னா அங்கிருந்து வந்துட்டு ரிட்டர்ன் ஆயிருச்சான், தாய்மதம் திரும்பிருச்சான். அப்படி இருந்தும் அந்த கர்வா பசிலையும் யாரும் மாறல. இவர்களாக தொப்பியை போட்டு மாற்றக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்த்தோம். அதுவும் முஸ்லீமா இருந்து மாறினா 5-6 லட்சம் ரூபா, இந்துல இருந்து கிறிஸ்தவத்துல இருந்து மாறினா 2-3 லட்சம் ரூபா. லட்சங்கள் முடியத்துல இருந்து தெரியுது, யாரும் மாற மாட்டாங்க. இப்ப காசுக்காக இங்க இருந்து போற ஆளும் கிடையாது, அங்க இருந்து வந்த இந்து சொந்தங்களும் காசுக்காக வர வாழ்க்கை நெறி பிடித்துதான் வந்தார்களே தவிர, அங்க உள்ள கொடுமை தாங்க முடியாம தான் வந்தாங்களே தவிர வேற யாரும் காசுக்காக வரல. இதுதான் நிதர்சனமான உண்மை. அப்ப ஜிப்ரான், இந்த இசையமைப்பாளர் ஜிப்ரான் மாறினதை பெருசாக போக்கஸ் பண்ணி காட்டுறாங்க. இதுல ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஜிப்ரான் மாறினார்ல, என்ன காரணத்தை சொல்லி மாறினார்? இன்ன காரணத்தினால் நான் மாறினேன், இந்த இஸ்லாம் மதத்துல இது தவறாக இருக்கிறது, இந்த சட்டம் முறையாக இல்லை, இதுல அதனால எனக்கு இதுக்கு விடை கிடைக்கல, ஆகையால நான் இந்து மதத்துக்கு மாறுறேன், இந்து மதத்துல இது பிடிச்சிருக்குது, இன்ன இது இருக்குது, அதுக்காக மாறுறேன், எதுவுமே சொல்லல. பொதுவாக அவர் ஒரு கருத்தை சொல்றாரு. அப்ப என்ன காரணம்னு சொல்லணும்ல, மாறிட்டு போறாரு. மாறினதை பத்தி இஸ்லாமியர்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்ப இப்ப மட்டும் மாறல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலேயே இஸ்லாத்திற்கு வந்துவிட்டு திரும்பவும் இஸ்லாத்தை விட்டு வெளியே, அதுக்கு பேர் முர்த்தத்துன்பாங்க, இஸ்லாத்தை விட்டு வெளியே போறது முர்த்தத் ஆயிட்டாரு. முர்த்தத்து, முஷ்ரிக்கு, முஸ்லீமு, காஃபிரு, இப்படிதான் இருக்கதா இல்லையா இஸ்லாத்துல? அப்ப முர்த்தத் அவர் ரிட்டர்ன் போயிட்டார். உக்தாபுல் வஹி எழுதக்கூடியவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆளை வைத்திருந்தார்கள். சொல்றதை எழுதிக்கிட்டார், அவ்வளவுதானே தவிர வகியே அவர் மூலமா தான் எழுதின மாதிரி வெளியே போய் சொல்லிட்டாரு. நான் தான் வகியை நபிகள் நாயகத்துக்கு சொல்லி கொடுத்தேங்கிற மாதிரி சொல்லிட்டாரு.
அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்தே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறது. அப்ப என்ன காரணம்னு சொல்லணும். ஒருத்தர் வந்து வெளியில போறாருன்னா இந்த காரணத்தினால போனேன், இது எனக்கு பிடிக்கல, இது சரியில்லை, இது விளக்கம் கேட்டால் எனக்கு விருத்தியாக இல்லை, அப்படி சொல்லிட்டு போகணும். அப்ப இதை ஒரு காரணமாக சொல்லி இதை வந்து என்ன செய்யறாங்கன்னாக்க பெரிய ஃபிளாஷ் நியூஸாக ஜிப்ரான் போயிட்டாரு. ஜிப்ரான் முதல்ல இசையமைப்பாளராக இருக்கிறார்ல, இசையே ஹராமு. இவர் மாதிரியே இன்னொருத்தர் இசையமைப்பாளர் இருக்கிறார், ஏஆர் ரஹ்மான். ஏஆர் ரஹ்மான் வந்து தர்கா வச்சு இஸ்லாத்துக்கு வந்தார், அதுவும் தவறு. என்ன தர்கால போய் சரியாகி அப்படி இஸ்லாத்துக்கு வந்தார், அதுவும் தவறு. யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பாளர், அவர் படிச்சு இஸ்லாத்துக்கு வந்தார், ஆனா இசையை விட மாட்டார். இசை வந்து இஸ்லாத்துல ஹராம். சில பேர் வந்து சில விஷயங்கள் பிடிச்சு போய் வந்திருப்பாங்க, அதிலே பிடிப்பாக நின்று கொள்வார்கள். தொழுகை பிடிச்சிருக்கும், ஏற்றத்தாழ்வு இல்லாத பிடிச்சிருக்கும், அதுல நின்றுக்குருவாங்க. அப்ப இங்க வந்து மூட நம்பிக்கை இல்லாத பிடிச்சிருக்கும், அதிலே நின்றுக்குருவாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயம் பிடித்து போய் வருவார்கள், அதிலே நின்று கொள்வார்கள். ஆனா காரணத்தை சொல்வார்கள். நான் குரானை படித்தேன். ஒரு இசையமைப்பாளர் என்ன சொன்னாரு, நான் போனேன், குரானை படித்தேன், வாங்கினேன், படித்தேன், பிடிச்சிருந்துச்சு, என்னுடைய கேள்விகளுக்கு அனைத்தும் இங்கே பதில் இருந்தது, ஆகையால் நான் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அந்த மாதிரி ஜிப்ரான் சொன்னாரா? இங்க வந்தேன், இதுல இது பிடிக்கல, இது சரியில்லை, இதுக்கு விடை கிடைக்கல, இதுக்கு விளக்கம் கிடைக்கல, ஆகையால வந்து நான் இந்து மதத்துக்கு மாறினேன், இந்து மதத்துல எல்லாமே கிடைச்சிருச்சு, எல்லாமே இருக்கு அப்படின்னு சொன்னாரா? அப்படின்னு சொல்லவே இல்லை. அப்ப இவர் சொல்லக்கூடிய கருத்துல வந்து எந்த ஒரு சாதாரண ஒரு சிந்திச்சாலே போதும். அப்ப இதை எடுத்து பெரிதாக வந்து பரப்புவதற்கு எந்த ஒரு நியாயமும் கிடையாது. ஆகையால இஸ்லாத்துக்குள்ள ஒருத்தர் வந்து வெளியில போறாருன்னா இஸ்லாமியர்கள் இதை பெருசாக எடுத்துக்கொள்ள தேவையே கிடையாது. அவர் என்ன காரணத்திற்காக போனார்னு வெளிப்படையா சொல்லணும். அது தவறு என்று நம்ம நிரூபிப்போம். உலகத்திலேயே அனைத்திற்கும் தீர்வு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாம். மனிதன் பிறப்பிலிருந்து இறப்பு வரை அனைத்திற்கும் இங்கே விடை இருக்கிறது. அப்ப இங்க உள்ளது, இங்க வந்து ஒண்ணு போனா போட்டும், இங்க ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வந்து கொண்டிருக்கிறார்கள். இங்க இருந்து ஒண்ணு போனுச்சுன்னா அது காரணத்தை சொல்லிட்டு போகணும்ல. கழிவு போயிருச்சு நம்ம நினைச்சுக்கிற வேண்டியதுதான். இங்க இருந்து ஒண்ணு போய் உள்ள இருந்து குடைச்சல கொடுக்காம போயிட்டேன்னு டிக்ளேர் பண்ணிட்டா அப்ப நம்ம வந்து என்ன செய்யலாம், நம்ம வாட்டுக்கு நம்முடைய மார்க்கங்களை கடைபிடித்து கொண்டு இருக்கலாமா இல்லையா? அப்ப இதுதான் இதுல விஷயமாக இருக்கிறது. அப்ப இதுக்காக வந்து இவர் ஒரு ஆள் இவர் போகக்கூடிய இந்த ஒரு நிமிஷத்துல எத்தனையோ இந்துக்கள் களிமா சொல்லி இஸ்லாத்தின் பால் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிமிஷத்துக்கு கூட யாராவது ஒரு மூலையில ஒருத்தர் என்ன செய்வாரு, என்ன சொல்லியிருப்பாரு, களிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வருவார். அப்ப இதுதான் இங்க இஸ்லாத்துல உள்ள நிலைமையாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா உலக அழிவு நாள்ல ஒருத்தர் கூட முஸ்லீமா இருக்க மாட்டார், அல்லாஹ் உலகத்தை அழிச்சிருவான். ஹதீதுகள் அப்படித்தானே இருக்கிறது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, உலக அழிவு நாள் வரும்போது அல்லாஹ் என்று சொல்வதற்கு ஒருத்தர் கூட இருக்க மாட்டார். எல்லாருமே வந்து என்ன செஞ்சிருவாங்க, காஃபிராக மாறி விடுவார்கள், முஷ்ரிக்காக மாறி விடுவார்கள். இறைவனை வணங்குவதற்கு ஒருவர் கூட இந்த உலகத்துல இருக்க மாட்டார். அல்லாஹ் என்று சொல்வதற்கு ஒருத்தர் இல்லாமல் போன உடனேயே அல்லாஹ் இந்த உலகத்தை அழித்து விடுவான். அத்தோடு இந்த உலகத்துல உலக அழிவினால் வந்து விடும். அப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்லாத்தை படிச்சு விளங்கினவங்க இதை பெருசா எடுத்துக்கிற தேவையில்லை. ஆனால் இந்த யூடியூப் சேனல்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, இவங்க வந்து தலைப்பிட்டு பரப்பும் போதே இந்து மதத்துக்கு மாறிட்டாரு, இஸ்லாத்துல இருந்து ஜிப்ரான் வந்து என்ன செஞ்சிட்டாரு, வாக்குமூலம் கொடுத்துட்டாரு என்று சொல்லி தலைப்பிடும் போதே அதை வந்து ஏன்னா பெருமையா நினைப்பாங்களா இல்லையா? இங்க இருந்து 10 பேர் போனா அதை யூடியூப்ல வந்து வெளிப்படுத்துறது இல்ல. இந்து மதத்திலிருந்து ஒருத்தர் இஸ்லாத்துக்கு போயிட்டாரு என்று சொல்லி அவங்க யூடியூப்ல போடுறாங்களா, யூடியூப்ல காட்டுறாங்களா, அதை வந்து ஃபிளாஷ் பண்றாங்களா? எத்தனையோ பேர் போறாங்களே லட்சக்கணக்கில். நம்மெல்லாம் யாரு, எல்லாம் இந்து மதத்திலிருந்து இஸ்லாத்துக்கு வந்தவங்க தான், 4 தலைமுறைக்கு முன்னாடி போனா. அப்ப எல்லாருமே இதெல்லாம் வந்து அவங்க சொல்லுவாங்களா? கிடையாது. அப்ப இங்க இருந்து ஒரு ஆள் போனவொன்னு அவங்களுக்கு ஒரே ஹாப்பியா சந்தோஷமா அப்படி அவங்களுக்கு தோணுது. ஆகையால இதை வந்து இஸ்லாமியர்கள் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. அவர் என்ன காரணம் என்று சொல்லட்டும், அந்த காரணம் தவறு என்பதை தக்க ஆதாரங்களோடு நாம் நிரூபிக்க தயாராக இருக்கிறோம். ஆகையால ஜிப்ரான் போனது நமக்கு மகிழ்ச்சி தானே தவிர எந்த ஒரு வருத்தமும் கிடையாது. இஸ்லாத்திற்கு இழப்பு கிடையாது, அவருக்கு தான் இழப்பு. அவருக்கு தான் இதுல இழப்பே தவிர அல்லாஹ்வுக்கு இதுல லாபமா? லாபம் கிடையாது. இஸ்லாமியர்களுக்கு இதுல லாபமா? லாபம் கிடையாது. அவருக்குத்தான் நட்டம் என்பதை இதிலிருந்து நாம் தெள்ள தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். வாஹிரதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا. மேலும் பிரகடனம் செய்வீராக, சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே.